வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்களம் நாங்களும். இன்று 6/12/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 21ஆம் நாள். மனித நேயம் உணர்த்தும் மகத்தான டிசம்பர் மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் என்ற குரலுடனும் அதன் விளக்கம்: நிறைந்த கல்வியாளர்களது பெருமையை வையகத்தில் அவர்களது மறைமொழிகள் காட்டிவிடும் என்பதாகும். இன்றைய பழமொழி: அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா என்று என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது மாமிக்களும் நாங்களும். வணக்கம் எல்லாரும். பழமொழி சொல்லுங்க. அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா? இல்லை. கேள்வி இல்லை, மறுமொழி இல்லை. அது பழமொழி வருமா? அது பழமொழியில் தான் உள்ளது. அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா? விளக்கம் தெரியாது. என்னது விளக்கம்? அன்று எங்களுக்கு எழுதினத திரும்ப அழிச்சு எழுத மாட்டினம் தானே. விதி, தலைவிதி, தலையெழுத்து, மற்றது இப்ப மற்றும்படி நாங்கள் எல்லாத்தையும் அழிக்கலாம், எல்லாம் எதுவும் செய்யலாம். ஆனா இதை மாத்திரம் ஒன்றும் செய்ய இல்ல. இப்ப அழிக்கல, அதான் டெலிட் பட்டன் இருக்கு தானே. அதான் ரேசரை காணையிலேன்னு சொல்லுவேன். இல்ல இல்ல, ரேசர் தேவையில்லை தானே இப்ப உங்களுக்கு. அதை தட்டிங்கன்னா டெலிட் பட்டன் ஆகுதுன்னா அப்படி போகுது என்ன படம் ரெண்டு. சரி, ஏன் கஷ்டப்படுவான். வாணி நிகழ்ச்சியை செய்யுங்கோ, நான் விடபெற போகிறேன். அப்ப இப்ப என்ன செய்யறோம்? நிகழ்ச்சி தான் செய்கிறீர்கள், நான் விடபெறேன். சரி, நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் எல்லோரும். நன்றி வணக்கம் சாமி. முதலில் இளையவர்களை இணைத்தபடியே பெரியவர்களுடன் ஓடி வருவோம். உற்சாகமான வணக்கம் நகுல், எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஷினி. நீங்களா உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நகுல், நேரம் பாக்குறீங்களோ? நான் நேரத்தை பார்த்துகிறேன். சாப்பிட்டாச்சு நகுல்? சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நகுலுக்கு என்ன திருக்குறள் இப்ப இன்றைக்கு ஞாபகம் வருது? கற்க கசடர கற்பவை கட்டபின் நிற்க அதற்கதாக. பிடிச்ச திருக்குறள் நகுலுக்கு? தெரிந்த திருக்குறள் ஒன்று ஆகும். எத்தனை திருக்குறள் பிடிக்கும் உங்களுக்கு மனப்பாடம்? மனப்பாடத்தில் 20 இருக்க முடியும். பிடிச்சது எனக்கு எல்லாமே கூற முடியும். திருக்குறளில் பிடித்த வரி எதுவோ? அதில் 4 எழுத்துகள் முதலாம் வரியிலும் 3 எழுத்துகளும் 2ஆம் வரியில் கூடுதலாக இருக்கும். பிடிக்கும். உச்சரிக்க பிடிக்குமா நகுலுக்கு? திரும்ப கூறவும். உச்சரிக்க பிடிக்குமா? சரியான உச்சரிப்புகள் விருப்பம் உண்டு. நகுல், உங்களை விட அம்மா அடிக்கடி திருத்துவாரா உச்சரிப்புகளை? நகுல், இது என்ன உச்சரிப்பு எழுத்துறீங்கன்னு சொல்லி அது சரியாகும். அது சரியா? எந்த லீனாக்கள், நையனாக்கள், ராணாக்கள்ல உச்சரிப்பு பிழையாகுமா உங்களுக்கு? எழுத்தில் வார்த்தையில் ஒரு பிழை வந்தால் அம்மா கூறுவா. பேச்சு வழக்கிலையா எழுத்து வழக்கிலையா? இரண்டிலும் ஆகும். இரண்டுல அம்மா எதுவும் பிழை வர்றவாவோ நகுல்? அப்படி பாக்க நீங்க திருத்தி இருக்கிறீங்களோ? எனக்கு தெரிந்தவரை தெரியாமல் இருக்கு. இனி கண்டுபிடிப்பீங்க தெரியுமா? இனி ஆராய்வீங்க தெரியுமோ? இருக்க முடியும். சரி, இன்றைக்கு இப்ப பண்ணோடி செய்பாட பாடல் பாடையில கவலையா இல்லையா? கவலையாக சோகமாக இருக்கிறதா? அடுத்த வாரம் கலக்கல் அப்படியும் இதனை நாங்கள் செய்து முடிப்போம். என்ன நேரம் முடிஞ்சு விட்டது. பார்த்து கொண்டு நீங்களா இன்றைக்கு ஒரு சத்தை காணல. வாழ்த்துக்கள் நகுல், அழகா காட்சி நீங்கள் சிறப்பான வாழ்த்து. நான் இப்ப விடைபெறுகிறேன் என்று எனக்கு நாளைக்கு தமிழ் சேர்த்து நாங்கள் அடுத்த நன்றி நகுல். நன்றி நன்றி நன்றி. இப்போ இணைத்துக் கொள்ள இருப்பது அபிராமியை. இனி அட்சயா உங்களை அபிராமி எங்கள் அட்சயாவை இணைத்து விட்டு ஓடி வருது. இனி உற்சாகமான வணக்கம் அட்சயா, எப்படி இருக்கிறீங்க? இனி உற்சாகமான வணக்கம் தர்ஷினி மாமி. நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நானும் நல்ல உற்சாகமா இருக்கேன். யோகா செய்ய போறீங்களோ அட்சயா? வெள்ளை டிஷர்ட்டோட வந்துட்டீங்க.
இப்ப செய்யலாம். நான் தயாராக இருக்கிறேன். நான் நினைச்சேன் வெள்ளை டிஷர்ட்டோட வந்துட்டீங்க யோகா செய்ய போறீங்களோ எல்லாம். இங்கிலீஷ் டயர்டா இருக்கிறேன். ஆங்கிலத்து அச்சியா நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன். தயாரா மன்னிப்புடன் அச்சியா. சரி மன்னிப்புடன் அச்சியா. சரி தயாராக இருக்கிறீங்க. அப்புறம் 2 ஆசனம் செய்து காட்டிட்டா போறீங்க ரஜினி மாமிக்கு. செய்ய முடியும் என்று. செய்ய முடியும். இப்படி உடனே செய்ய சொன்னா இன்னும் ஆசனம் செய்வீங்க டக்குன்னு. ஏகபதாசனம். அவ்வளவு பிடிக்குமே அச்சியாக்கு. அப்படி கூறலாம். சரி உங்களை விட்டு யாருக்கெல்லாம் அந்த ஆசனத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க? என் தங்கைக்கு மற்றும் என் தம்பிக்கு. ஒற்றை கால இன்னொரு பறவை நிக்கும். அது என்ன பறவை சொல்லுங்க? பேச்சுக்கு பிறகு சொல்லுறேன். சொல்லி மறந்துட்டீங்களா இப்ப? கொக்கு மற்றும் இன்னும் ஒரு மிருகம். மிருகமா? பறவை. பறவை. சரி எனக்கு வந்து தெரியல. கொக்கு தான் எனக்கு தெரியும். கொக்கு அப்படி ஒற்றை கால நின்றதை பார்த்துருக்கீங்களா? சிவப்புல இருக்கும். உங்களுக்கு தெரியும். நாரை. நாரை. சிவப்பு நாரை, சிவப்பு நாரை, செந்நாரை, அதுவாக இருக்கும். அச்சியா கொக்கு ஒற்றை கால நின்று பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கிறேன். என்று இலங்கைக்கு போன நேரமா? நான் மிருக காட்சி சாலைக்கு போய். சரி உங்களுடைய பக்கத்துல மிருக காட்சி சாலை இருக்கா? அப்படி கிடையாது. இப்பதான் யோசிக்கிறீங்க. அப்ப நான் நினைக்கல உங்க போகல நீங்க. எனது நகரத்தில் கிடையாது. அப்போ எந்த நகரத்தில் உள்ளது? போயுள்ளேன். போயிருக்கிறீங்க. எவ்வளவு பணம் அதுக்குரிய டிக்கெட்? எப்பொழுதும் இலவசமாய் போய் பழக்கம். சரி பணம் கட்டி போன மிருக காட்சி சாலை எதுவும் இருக்கா? ஜூஸ்புக் என்னும் நகரில் போயுள்ளேன். போயிருக்கிறீங்க. லண்டனுக்கு போயிருக்கீங்களா ஆச்சியா? கேட்க முடியும். லண்டனுக்கு போயிருக்கிறீங்களா? போன ஞாபகம் கிடையாது. அங்க நல்ல பெரிய மிருக காட்சி சாலை இருக்கு. நல்லா இருக்கும். போனால் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா அங்க போறது? வாணி மாமி மாமா பாப்பேன். நினைக்கிறேன் நகுல் விடை பெற்றுட்டா நேரம் சரியா வந்திருக்கு. வாழ்த்துக்கள் அச்சியாமலுக்கு. நாங்க நேரத்தையும் பார்க்கலாம். மேசரப்பன வாழ்த்துக்கள் அச்சியா. ஓடி வந்து நெஞ்சமைக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். இன்னும் வணக்கம் அபிராமி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தரிணி மாமி, நான் உற்சாகம். நீங்கள்? நான் உற்சாகம் இல்லை அச்சியா. என்ன சோகம்? அச்சியா இல்ல அபிராமி, என்ன சோகம் இன்றைக்கு? எனக்கு கொஞ்சம் நித்திரை வர தொடங்குது. நித்திரை வர தொடங்கிட்டது. அப்ப ஓடிப்போய் நித்திரை கொள்ள போறீங்களோ? சரியான பதில். சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வேலும் போகணும்? அது என் மூளை முடிவு. மூளை முடிவுக்கு கொண்டு வரும். எல்லாம் வச்சு நீங்களோ போன்ல வச்சிருக்கிறீங்களா? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் வைக்க மாட்டேன். அப்பாவோட கடையில நின்று சொல்லி போட்டிருந்த நீங்கள் குடும்பத்துல என்ன வேண்டிட்டு வந்தீங்க? உடுப்பு வாங்கினான். மறுபடியுமா? அடுத்த வியாழன் பாடசாலை விழா. அதுக்கு நான் ஒன்று கேட்கணும் அபிராமி. அப்படின்னா இனிப்பு பேக்கெட் பண்ணி வந்து எங்களுக்கு உரியரும் அடிக்கடி செய்வீங்க. அதுக்காண்டி பண்ணுவீங்களா விருப்பத்துக்காக பண்றீங்களா? இனிப்பு என் வாழ்க்கை. இனிப்பு உங்கள் வாழ்க்கை. அது யார் பணம்? பெற்றோரின் பணம். ஒரு கிழமைக்கு எவ்வளவு செலவாகும் அந்த இனிப்பு வேண்டதுக்கு? 5, 10. அண்ணாக்கும் பகிர்ந்து சாப்பிடுறதா இல்ல ரெண்டு நீங்க தனியத்தான் சாப்பிடுறீங்களா? இடைக்கடி பகிர்ந்தும் சாப்பிடும். இடைக்கடி? எந்த இனிப்பு என்னுடையதுதான். சரி அந்த பேக்கெட்டுக்கு அந்த கவர் பண்ணி வைக்கிறீங்களா அல்லது ஒரு போத்தலுக்கு போட்டு மூடி அப்படி எதுவும் வைப்பீங்களா? போத்தில் போட மாட்டேன். யாரும் களவெடுக்க மாட்டார்களா வீட்டுல? அப்பா செய்யவர். அப்பா களவெடுப்பாரா? அவர் தொலைக்காட்சி பார்க்கும் போது எல்லாம் சாப்பிடுவர். நாங்க நினைச்சோம் உங்களோட அண்ணாக்கெல்லாம் களவெடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிய கல்லன் பிடிபட்டாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மா அப்பா களவெடுக்க மாட்டாரு என்ன? அம்மா குறைவு. அதை எடுத்து சாப்பிட்டா அது களவா அபிராமி? எனக்கு களவுதான். அது உங்களுடைய எரிப்பண்டபடியால என்ன? சரி நேரம் சரியா இருக்கும் நினைக்கிறேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி. உங்களுக்கும் இனிப்பா வேண்டிட்டு வாரீங்க. ஒரே ஒரு இடத்துல அப்படித்தான் நாங்க பாக்குறோம். சரி தொடருங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எனக்கு தொலைக்காட்சி பாக்குறேன்.
செல்வியாக்கா நான் பார்த்தேன். செல்வி பார்க்கிறேன். என்ன வாணி தொலைக்காட்சி என்று சொல்ல எனக்கு கொலைக்காட்சி என்று விளங்கிட்டு. டயர்டுன்னு கேட்டது தயாருன்னு சொல்லிட்டார் அந்த வார்த்தை கூட ஆனால் அவர் விளங்கது கிடையாது என்று சொல்லி எல்லாம் ஒரே ஓவரா தான் சொல்லி கொடுத்தார். பார்ப்போமா. நன்றி. இப்போ நாங்க தியா நடேசன் அவர்களை இணைத்தபடி அப்படியே சொல்லி எழுதிட்டு உற்சாகமான வணக்கம் தியா நடேசன் அவர்களுக்கு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் தர்சினி. உற்சாகமான வணக்கம். சாப்பிட்டாச்சோ? சாப்பிட்டு முடிந்து நல்ல ஃப்ரெஷ்னஸா இருக்கிறீங்க முகத்துல. என்ன நடந்தது? கழுவி சோக்காரம் போட்டேன். கழுவிட்டு சௌகரம் போட்டுட்டீங்களா? நீங்கள் சொல்றது சரியாக இருக்குது. உங்கள இந்த ஆரோக்கிய அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று கேட்டா கோவப்படுவீங்களோ? ஒருபோதும் கோவப்படுவது கிடையாது. கோபம் வந்தா குறை சொல்லுவீங்களா? மௌனமாக இருந்து விடுவேன். மௌனம் சம்மதத்துக்கு சொல்ல வேணுமല്ലോ. அது எப்படி நீங்க கோவப்பட்டா மௌனமா இருக்கிறீங்களா? அவர் சம்மதம் பண்ணி எடுத்துட்டு வேணுமല്ലോ மாறி. நீங்கள் அதை கணிக்கிறீர்கள், நானும் அப்படியே கணித்து வைத்திருக்கிறேன். இந்த சால் போடுறது என்ன காரணத்துக்கு நினைக்கிறீங்க? குளிராக இருந்தால் சாத்துவேன். ஆனா உங்களுக்கு அழகான சால் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? வீட்டை நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க சொல்வது உண்மை. அது உங்களுக்கு சேகரிக்க பிடிக்குமா? சரியாக பிடிக்கும். சரியாக பிடிக்கும். சரி, என்னென்ன கலர்ல வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. கருப்பு, சிவப்பு உடுப்புகளுக்கு ஏற்றபடி வைத்திருக்கிறேன். சரி, அத்தனையும் அயன் பண்ணி துவைச்சு வைக்கிறதெல்லாம் அது உங்கள் வேலை அப்படியா? அவை எல்லாத்தையும் கையால தான் கலருவேன். சரி, விலைக்கு கூடின விலைக்கு அதிகம் என்ன சால் இருக்குதா உங்கள்கிட்ட? நிறைய இருக்கின்றது. அந்த குளிருக்கு ஏற்றதாகவும் சாரிக்கு ஏற்றதாகவும் இருக்கு. கம்பளியில இருக்கின்றது. அது யாராவது உங்களுக்கு மறக்க முடியாத பரிசு பொருளா தந்திருந்ததையா? உண்மை, நீங்க சொல்வது சரி. சரியாக மிக பிடிக்கும் என்று சொல்லி அதுல தந்திருந்தா எந்த நிறத்துல தர வேணும் நாங்களே நான் தர்றேன்னு சொன்னாலும் விரும்புவீங்க? நான் அதிகமாக கருப்பு வெள்ளை தான் விரும்புவது. அது ஏன் அந்த நிறம் உங்களுக்கு அதிகம் பிடிக்கும்? அது பொதுவாக எல்லாத்துக்கும் போடலாம். போடலாம். உங்களோட சாலதுகளை எல்லாம் இன்னொரு ஆளுக்கு பாவிச்சதை ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கிறீங்களா? பாவனை மயில் பாவனை நான் அங்க யாழ்ப்பாணம் போனா கொண்டு போய் கொடுப்பேன். அங்க பாவிக்கிறவையிலா சாலை எல்லாம்? உண்மையாக நான் கண்டிருக்கிறேன். கண்டிருக்கிறீங்களா? சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி செல்வேண்டி. நன்றி அழகாக்க. சிறப்பான வாழ்த்துக்கள். கோயிலுக்குள்ள ரிஷிய வாக்கள் பாவிக்கிறதா? நன்றி நன்றி. மாத்திரம் தலை சுத்துற நீங்கள் என்ன தலைக்கு போட்டுக்கொள்வேன். நெத்தான் போடுறவை இல்லாத அக்களை போடுவேன். சிறப்பான வாழ்த்துக்களா. நன்றி என்று உங்களுடைய இணைவுக்கு இனி உற்சாகமான வணக்கம் செல்வேண்டி. எப்படி இருக்கிறீங்க? நேரத்தை மாமத்தினபடியே உற்சாகமான வணக்கம். சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதோ? வேலையால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டு சட்டி வான பட்டி எல்லாம் கழுவி வச்சாச்சோ? அதெல்லாம் அப்பவோ முடிஞ்சுது. சரி சரி. உங்களுக்கு திருக்குறளா எங்களுக்கு கேள்வி கணையில போட்டு தாக்குறீங்க. எத்தனை திருக்குறள் தெரியும் உங்களுக்கு? அப்பப்போ பார்த்துக்கொள்வேன். சரி, அத்தனையும் புது புது திருக்குறளா வேற இருக்கு. நாங்க வேற மாறி நாங்க என்ன சொல்றது, நான் தான் மாறி போடுறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிடித்த குறள் என்றா இதை சொல்லுவீங்க? எது அந்த நேரம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறதோ அதை எடுத்துக்கொள்வேன். சரி, உங்களுக்கு அந்த சொற்கள்ல எடுக்கிற தேடுதல் எங்க எப்படி ஒரு இடத்துல எடுத்துக்கொள்வீங்களா இல்ல பேச்சு வழக்கில கிடைக்கிற போது எடுத்து எழுதுறதா அந்த கேள்விகள்? கட்டடத்தில் பார்க்கும் பொழுது அதை நான் எழுதி வைத்துக் கொள்வதுண்டு. அப்ப எத்தனை கட்டுக்கட்டா கொப்பிகள் எழுதி வச்சிருக்கிறீர்கள் வீட்டை? நிறையவே என்னிடம் உள்ளது. சரி, அதுக்கான ஒரு அலுமாரியில அடுக்கி வச்சிருக்கிறீங்களா அல்லது ஒரு பக்கமா பெட்டியில கட்டிட்டீங்களா? நீங்கள் முதலில் சொன்னதுதான் நான் செய்திருந்தேன். அப்பப்ப எடுத்து விரிச்சு பாக்குற பக்கங்கள் இருக்கா? ஓய்வு நேரங்களில் அதை செய்வதுண்டு. அதெல்லாம் கிளீன் பண்ணி யாரெல்லாம் அடுக்கி தாரது உங்களுக்கு? எனது வேலையை நான் தானே செய்ய வேண்டும். உங்கள் வேலையில யாருக்காவது பகிர்ந்து கொடுத்து உங்களுக்கு உதவிக்கு ஒரு வரையும் அழைக்கிறது இல்லையா? உதவிக்கு வீட்டில் எப்பொழுதும் ஆள் இருக்கிறார்கள். சரி, சிறப்பான வாழ்த்துக்கள். நேரம் சரியாக நான் அடிக்கடி அதை எடுத்துக்கொள்வேன். ஆனா அந்த நீங்கள் அந்த திருக்குறள்ல சிலதுல அந்த குற்றெழுத்து அவடத்துல வரையக்கல அதுலயே சில பேர் பிடிச்சு கொள்ளுகிறார்கள். அதை நான் விளங்கப்படுத்தி எப்பவும் விளதான் போடுறேன்.
கொஞ்ச நாள் ஆகும். நான் குத்து மதிப்பெல்லாம் போடுறது சரி வரும் எல்லாம் மற்ற இப்ப நான் அவள முடியக்க அடுத்த வரிய பார்க்க வேண்டியதுதாங்க. இப்ப அது நான் அதை முடியக்க. அதைத்தான் சொல்றேன். அதான் அதுகெல்லாம் பிடிக்கல, அநேகமா பிடிக்கல அது இருக்கிறேன். பயிற்சியும் அது முயற்சி. பிரச்சனையிலே அந்த ஒற்றை எழுத்து தானே பிரச்சனையா இருக்கு. ஒற்றை எழுத்து எங்க முடிக்கிறீங்களே எனக்கு தெரியும். அது கஷ்டம். அது ஆனா அது நன்றி. அது கூடுதலா அன்றைக்கு சரி வந்தது எனக்கு. சரி, நன்றி. இணைந்திருப்போம். நன்றி செல்வியனி உங்களுக்கு. இப்போ நாங்க நகுலவதி தில்லை தேவன் அவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். உற்சாகமான வணக்கம் நகுலவதி அவர்களுக்கு. இனிய மாலை வணக்கம். மஞ்சளுக்குள்ள மஞ்சளா இருக்கிறீங்களே, என்ன நடந்தது? அழகா இருக்கட்டும் என்று எனக்கு கண்டுபிடிச்சிருக்கு. வாணிமோகன் அவர்கள் மஞ்சளில் வந்தார் என்று, அப்போ தாங்கள் மாலையில் மஞ்சளோட மஞ்சளா? பின்னர் தான் அதனை பார்த்தேன். சரி, எங்க வெளியே போயிட்டு வந்தீங்களா? வீட்டில் தான் இருக்கிறேன். எங்க இந்த தேவி சந்தியை பாத்தீங்களா? இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கிறேன். அழகா இருக்கிறார் என்ன? வடிவாக இருக்கிறேன். சரி, நீங்களும் அழகா இருக்கிறோம். இது உங்கள் வீட்டு பூவா? பின்பக்கம் வைக்கிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தான். தோட்டத்தான். உங்கள் வீட்டில் கைகளால் கிடைக்கிற ஒப்பிகள் எத்தனை வச்சிருக்கிறீங்க? எண்ணி பார்க்காமல் இருக்கிறேன். இருக்கிறீங்க. அத்தனையும் வச்சிருக்கிறீங்களா அல்லது அங்கங்க கொண்டு போய் அடுக்கி ஒதுக்கி ஒரு பக்கமாக்கிடுவீங்களா? பல இடங்களில் இருக்கிறது. எடுத்து பார்க்கும்போது ஒரு எழுத்தை பாக்குறப்போ என்ன எழுதினான் அந்த நேர நினைவுகள் வேறுமா உங்களுக்கு உடனே? அப்படி பார்க்க முடியாம இருக்கிறது. முடியாம இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை தேவாரம் தெரியும் நம்மள இன்னைக்கு? நிறைய பாடமாக்கி விட்டேன். எப்படி அந்த ஆர்வம் உங்கள அந்த பக்கம்? இப்பவும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவாரமா பாட போறீங்களா? அதனை எழுதி வைத்தால்தான் ஒவ்வொரு வரிகளாக பாடி பாடி பாடமாக்குவேன். ஒவ்வொரு வரி முழு தேவாரமுமே எழுதுவீங்க அப்படியா? கைப்பட ஒரு தேவாரத்தை முழுவதுமாக எழுதி வைப்பேன். பின்பு நீங்களே அந்த வரிகளை சரிப்படுத்தி பாட பழகி கொள்வீங்க. என்னால் முடிந்த பாடக்கூடியதாக இருக்கின்றார். சரி, வாழ்த்துக்கலாம். சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதை எழுதி பாடுறீங்கன்றது பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான். இல்ல, எழுதி பாடுறதுல பாடமாக்குறது சில வேளை அந்த நினைவுகள் மறந்து போகும். இது புது தேவாரம் பார்த்த உடனே இது எனக்கு பிடித்ததா இருந்தால் உடனே எழுதி. நன்றி நன்றி. நினைவிற்கு நன்றி. அமைந்திருங்க. நீ உற்சாகமான வணக்கம். நீங்க சொல்லி எப்படி இருக்கிறீங்க? இனிய மாலை வணக்கம். நலமாக உள்ளேன். நீங்கள் நல்ல அழகாக இருந்தது உங்களுடைய வணக்கம். எப்படி நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி உங்களுக்கும். நீங்களும் அதே சால் அதே மாதிரி கலக்கலோ கலக்கல் தான். நித்திர கொஞ்சம் வந்துட்டது போல இருக்கு. அப்படியோ? அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்கள் எந்த உடுப்பு சேகரிக்கிறதுல எந்த திட்டம் எது பிடிக்கும் உங்களுக்கு? சாலா அல்லது ஸ்வெட்டர் சொல்லுவோம், அல்ல புல்லோவர் என்றோம், அதுல எது உங்களுக்கு பிடிக்கும் சேர்த்து வைக்கிறதுல? எனக்கு இந்த ஸ்வெட்டர், மன்னிக்கவும், கம்பளியுடைய இருக்கிறான். இனிய உற்சாக வணக்கம் வாணி மாமி. வாணி மாமி, ரஜினி மாமி ரெண்டு பேருமே இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நான் நலமா இருக்கேன். நீங்க? நாங்களும் நலமா இருக்கிறோம். இந்த மாமி மேருக்கு பிடித்த மருமக்கள் இதுல யார் சொல்லுங்க பாபு? எல்லாரையும் சொல்லலாம். ஒரு மருமக்களையும் காணல, எல்லாரும் மாமி மேலதான் இருக்கிறோம். சரி, நீங்க சாப்பிட்டாச்சோ? தற்போதுதான் சாப்பிட்டோம். சரி, நீங்க எது சேர்க்கிறதுல பிடிக்கும்? சல்வார், சாரி, ஸ்வெட்டர், கார்டியன், சோல் எது பிடிக்கும் உங்களுக்கு? சீலை உடுத்துவது பிடிக்கும். சீலை. சரி, அம்மாவோட சீலை எதை மடிச்சு உங்களோட சாரியோட வச்சிருக்கிறீங்களா? உங்களோட அம்மாவின் சாரி? நீங்க சொல்வது சரி. எத்தனை சாரி வச்சிருக்கீங்க? அப்படி 3 வைத்திருக்கிறேன். உடுத்திருக்கிறீங்களா? அத 2 அணிந்து எடுத்தீங்களா? அது விருப்பப்பட்டு எடுத்துட்டு வந்ததா உங்களுடைய வாழ்நாள்ல இருந்து இருக்குதா அந்த சாரி? ஞாபகத்துக்கு உள்ளது. அதை இப்ப நேர பார்க்கும் போது ஒரு கண்ணில படைக்க என்ன உங்களுக்கு நினைவுல வரும்?
என் அம்மாவின் உடுப்பன். அம்மா அது உடுக்கைக்கு நேர பார்த்துருக்குறீங்களா அந்த சாரிய? அவ இருக்கும்போதே அணிந்து கொண்டேன். எனக்கு அதே மாதிரி அம்மா கிட்டத்தட்ட எத்தனை சாரி வச்சிருந்திருப்பா அந்த காலத்துல? எண்ணில் அடங்காதது நிறைய. அது எப்படி அப்ப 3 மட்டும் உங்கள்கிட்ட வந்திருக்குது? பிடித்த தண்டபடியா அத்தனையும் விலை கூடின சாரியோ 3? சொல்ல முடியாது. சரி, யார் இல்லாம அம்மாக்கு அந்த நேரம் வேண்டி கொடுத்து நம்ம சாரிய? பிள்ளைகள் என்று சொல்ல இல்ல ஏலா. கத்தரி சாரி, கத்தரி சாரியா அல்லது பட்டி சாரியா? பட்டு அணிவா பட்டு சாரி. வாழ்த்துக்கள் ராஜினி அண்டி, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னைக்கு எல்லாரையும் அழைத்து விட்டோம். நான் பார்த்த காலம் துவங்கி எங்கட அம்மா இங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து வீட்டை விட்டு இறங்கினா சாரிதான். காரண்டாலும் வேற மாட்டா சாரி இல்லாம நக்சியோட வர மாட்டா எங்களை விட்ட வந்துதான். அன்றைய பொழுதுகள் அப்படித்தானே கூட. நன்றி. சாதனை அவர்கள் இருக்கிறீங்களா? உற்சாகமான வணக்கம். அவர் இல்லை. வணிகா, வணிகாவே எடுத்துக்கொள்வோம். உற்சாகமான வணக்கம் வணிகா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ச்சினி, நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறோம். உங்கள் வீட்டு பக்கமா காப்பு சத்தம் கிளுங்குது? நீங்கள் சொல்வது சரி. அப்ப சாரிக்கு போட்டது நீ கலட்டேலையோ காப்பு? அநேகமாக வீட்டிலும் போடுவேன். இரவு படைக்கும் போது கழட்டி வச்சிருவீங்க. நீங்கள் சொல்வது சரி. சரி, இந்த என்ன பேக்ரவுண்ட் மாத்திட்டீங்க, என்ன காரணம்? இதுதானே வேலை. சரி, எத்தனை பேக்ரவுண்ட் வச்சிருக்குறீங்க லிஸ்ட்ல? இன்னும் ரெண்டு வேண்டும். அதையும் சரிதான். சரி, என்ன சாப்பாடு இன்னைக்கு? சைவம் மச்சம் மரக்கறி சாப்பாடு தான். மரக்கறி சாப்பாடு. நேற்று சமைச்சுதான் இன்னைக்கு சமைச்சா? இனி சமைக்க போறீங்களா? போன வாரம் சமைத்தது இருந்தது. போன வாரம் அப்படித்தான் எங்கள் வந்து. சரி வாணிகா, கோழி சமைக்கிறதுல பிடிக்குமா? கோழி கறிய நிறைய பேர் சாப்பிடுறோம் நீங்க, நாங்க அது பிடிக்குமா? நிறையவே பிடிக்கும். வாரத்தில் அது எத்தனை தடவை எடுத்துக்கொள்வீங்க கோழி? ஒவ்வொரு முறையாக செய்வேன், அதனால் வித்தியாசமாக இருக்கும். சரி, அதன் மாதிரி அந்த வயிறை கிளீன் பண்றதுக்காக ரசம் பாவிப்போம் அல்லது இஞ்சி குத்தி போடுவோம். அது மாதிரி என்ன இது எடுத்துக்கொள்வீங்க நீங்க? நீங்கள் சொன்னதுதான் எடுப்பீங்க. ஆனா அந்த சமையல் குறிப்புகள்ல நீங்க சொல்றதுல கெட்டிக்காரியா இருப்பீங்க, அனுபவத்துல சொல்லுவீங்க. அப்படி சொல்றதா இருந்தா உடனே ஒரு நல்ல ஒரு குறிப்பு சொல்லுங்க வானீங்கன்னா இதை சொல்லுவீங்க. பலது இருக்கின்றது. பலது இருக்கு. நீங்க பலகாரம் சுடுவதில் கெட்டிக்காரியா, பலகறிகள் வைப்பதில் கெட்டிக்காரியா? அநேகமாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம். அது உங்க அம்மாவில இருந்து உங்கள்கிட்ட வந்தது அப்படியா? அப்படியா தான் இருக்க முடியும். சரி, ராஜினி என்கிட்ட கேட்டுகள், உங்களோட அம்மாட சாரி உங்கள்கிட்ட இருக்கா? 3 புடவைகள் இருக்கின்றது. உண்மைக்குமா? அப்ப எல்லாரும் சுட்டு கொண்டுதான் வந்திருக்கிறீங்க அந்த நேரத்துல இருந்து? அனுப்பி வைத்திருந்தார். அனுப்பி வைத்திருந்தா? நீங்க போகும்போதும் எடுத்தது இல்லையா? போகும் பொழுது 1 எடுத்து வந்தேன். சரி, அந்த சாரியை பார்க்கும்போது என்ன டக்குன்னு நினைவுல வரும்? அம்மா அதை கட்டியது தான். அம்மா எப்பயாவது கட்டும்போது சாரி பார்த்துருக்கிறீங்களா? நீங்க பாக்க அம்மா கட்டிக்க ஆசை வருதுல்ல? எப்பொழுதுமே கவனிப்பேன். அந்த பழக்கத்தை இப்போ நீங்க தொடர்பு பக்கம் இருக்கா? எந்த பழக்கம்? சாரி உடுப்பதில் சில குறிப்புகள் இருக்கும் நினைக்கிறேன். அவசரப்பட வாழ்த்துக்கள் வாடிக்கா. அவங்களுடைய நேரம் சில பேர் வாடிக்கா சாரி உடுப்பதில் அம்மாக்கள் ஒவ்வொரு மாதிரி கொய்யகம் பிடிச்சு செல்வார்கள். மடித்தது ஒவ்வொரு அம்மாக்களும் வித்தியாசம் தானே. மடித்து வைப்பினோம் நாங்கள் இப்படி விதிச்சு போட்டு 2ஆம் அடிச்சு 3ஆம் அடிக்கிறோம். இது ஒரு பந்தியா பிடிச்சு வைப்பாங்கடா அம்மா. கட்டினது அது சும்மா ஒரு சுத்தமா தான் கட்டுவார். மடிக்கிறதுக்கு 2 பேரும் கூப்பிட்டு கொண்டு நிற்பார். ஒவ்வொரு அம்மாக்களும் அப்படி இல்லை, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பிடிப்பிடம். அதே நேரம் அந்த குங்குமம் போட்டு வச்சுட்டு சில பேர் என்ன செய்யணும், இங்கேயும் நிலவாயினம் இங்கேயும் சிவர்லாம் தேய்ச்சி போட்டு போடுவோம். எங்கட அம்மாவில அந்த பழக்கம் இல்லை. குங்குமம் போட்டு வடியா இதுக்குள்ள தேய்ச்சிட்டு தான் ஒரு நாளும் வெளியில தேய்க்க மாட்டேன். அந்த பழக்கம் நானும் அதை செய்ய மாட்டேன் கடைசி வரை. அது மாதிரி ஒவ்வொரு தரட்டு அந்த சில பழக்கங்கள் இருக்கு. நன்றி. நீங்க இப்ப எல்லாரையும் சீல இருக்க அம்மாண்டு எனக்கு கேட்க எனக்கு கவலையா இருக்கு. என்னண்டா நான் இங்கால வந்து 2-3 வருஷத்துல அம்மா இறந்துட்டா. அப்ப அம்மாவை பார்க்கவும் இல்லை, அம்மாண்ட சீலையும் இல்லை. ஆனா பேருந்து இப்ப யோசிச்சு பார்த்தேன். இப்ப
அம்மாண்ட சீலை தான் கூடுதலா அட்வான்ஸ் லெவல் படிக்க கட்டினது. அம்மாண்ட பிளவுஸையும் கரையால இப்படியே தச்சு போட்டு ஒரு பெரிய தையலா தைக்கிறது பேந்து போட்டு கொண்டு போனது அந்த ஒரு நினைவு தான் இப்ப வந்துச்சு எனக்கு. கதை பேசுவேன் அப்படி கேட்க கவலையா இருந்தது. ஒன்றும் இல்லை அம்மாண்ட ஏலவல் படிக்க சாரியா கட்டுறது சாரி ராமநாதன் குளிச்சில படிச்ச நீங்க? இல்ல மானிப்பல் லேடிஸ் அங்கேயும் சாரி தானே? வெள்ளை சாரி வெள்ளை சாரி ஒயிட் சாரி. ஆனா நாங்கள் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் மாத்திரம் வெள்ளை கட்டிட்டு மற்ற நாள் கலர் சாரி உடுப்போம். மழை பெஞ்சதுண்டா? இல்ல அந்த காலத்திலேயே சாரி கட்டி இருக்கிறார்கள். ஆனா இப்ப சட்டை தானே யூனிஃபார்ம் தானே. மழை பெஞ்சதுண்டா நாங்க கொண்டு போவோம். அப்ப ஒரு டீச்சர் இப்ப என்ன முழங்கால் வரையும் வெள்ளம் வந்துட்டு உண்டு. நாங்க அந்த சட்டை கூட ஆசையா இருக்கும் அப்ப சீலாட்டி கொண்டு போயிருக்க. ராமநாதன் குளிச்சிலதான் கூட சாரி உடுத்தவ. அது ஒயிட் சாரியோ அது தெரியும். அந்த அக்கோவா சாரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் அக்கோவா துணி வேண்டி இல்ல இல்ல சாரி வந்து அக்கோவா சாரி என்னம்மா சொல்றவ இந்த அக்கோவா துணி தெரியும் எனக்கு. அந்த சாரி ரிவர்சபிள் சாரியை சொல்றீங்க? ரிவர்சபிள் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரே மாதிரியா? அது ரிவர்சபிள் சாரி. அது அந்த சாரி இஞ்ச வேண்டி உடுத்துட்டு நான் ஒரு கவர் அதுல போர்டர் ஒன்றும் இருக்காது. அப்படியே சும்மா அது ஒரே மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி. நான் ராகவிக்கு பாவாடை தைச்சேன் சின்னத்துல டான்ஸுக்கு. கொண்டே கொடுத்துட்டு அந்த சாரிய ஒரு சாரி வச்சிருந்தேன் ஆரஞ்சு கலர்ல நல்ல அழகா. அது பாரம் இல்ல சும்மா கைக்குள்ள சுருட்டி எடுக்கலாம். அது ஒவ்வொரு சாரி கதை ஒவ்வொரு சாரி கதை இருக்குது. முழு அண்டர்ஸ்கர்ட்டும் அக்கோவாவில தான் தச்சு வச்சிருக்கிறேன் எல்லா கலர்லயும். அது என்னண்டா இஞ்ச வரைக்கும் அங்க டென்மார்க்ல சாரி பாவிச்சது குறைவு. இங்க எலத்தினமண்டா மாத்திரம்தான். மற்றும்படி கட்டுனது கோயிலுக்கு கொண்டு அது அருமையாத்தான் பூவம் தூரம் கோயில். அப்ப இஞ்ச வரைக்கும் நான் கடையில அந்த வெம்பிளியில கடையில துணி எடுத்து கொண்டு போய் தைச்சினான். இந்தியா போன இடத்த அக்கோவா பாவாடை அப்படியே முழுக்க நிறைஞ்சிட்டு. நானும் ஒரு சாரி ஞாபகத்துக்கு வாங்கினாலும் எங்களோட வேலை செய்த டாக்டரோட கல்யாணம் வீட்டுக்கு. அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் வந்து அம்மாட்ட கேட்டு நம்ம சாரி ஒன்று வாங்கணுமெண்டா. அப்போ அண்ணர் வீட்டில் நின்றா. அப்போ இந்த ஆஸ்திரேலியா இருக்கிற அண்ணரில் அவருக்கு அண்டை கண்டு சொல்லி தாக்கள் 5 சாரி கொண்டு வந்து கொடுத்தவையில் விருப்பமான பார்த்து எடுக்க சொல்லி. அப்போ அம்மா சொன்னாங்க அண்ணனோட அறைக்குள்ள 4-5 சாரி இருக்குன்னு இப்போ பேர் ஒன்றை தூக்கினான்னு நான் பிங்க் கலரை தூக்கின வந்து கொண்டு போயிட்டேன். அது எனக்கு சும்மா கிடைச்சதுதான். ஒரு கதை சொல்லுமா ஜெசியை பிடிக்கும். அப்புறம் நாங்கள் லோஜின் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வணக்கம் ஜெசிமணி வண்ணன் அவர்கள் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் எல்லோருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். சாப்பிட்டு வர லேட் ஆயிட்டு போல இருக்கேன். இப்பதான் சாப்பிட்டு முடித்தேன். தண்ணி குடிச்சிட்டீங்களோ? கொஞ்சம் குடிச்சேன். என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? இன்று இடியப்பம், தோசை, நிறைய சாப்பாடுகள். நிறைய சாப்பாடு. என்ன விசேஷம் இன்னைக்கு? அப்படி நேற்றையானம் இருந்தது, இன்றையான் இருக்குது, நாளையான் இருக்குது. நாளைக்கு இருக்கு சொல்லிட்டீங்களோ? 2 தடவைகள் சொல்லி இருப்பேன். சொல்லி இருக்கிறீங்க. நாளைக்கு வேலையா உங்களுக்கு? அதுக்காகத்தான் இப்போ சமைத்தேன். சமைச்சு முடிச்சாச்சு? அப்ப எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கிளீனிங் எல்லாம் கிச்சன் பக்கம் அப்படி இருக்கு பளிங்கு போல. அதை கணவர் செய்கிறார். அதானே பார்த்தேன். இவ்வளவுக்கு சமைச்சு முடிச்சு கிளீன் பண்ண முடியாது. ஒரு ஆள் கழுவல், ஒரு ஆள் சமையல். அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து. சரி. மெயினா நீங்க எதுல அதிகம் ஈடுபடுறீங்க? சமையலா கழுவலா? இரண்டுமே செய்ய விருப்பம் தான். குறை சொல்ல மாட்டீங்களே? இப்ப கணவர் செய்துட்டு வந்தாலும் இல்ல குறை, இதை இப்படி செய்யலையப்பா, இது அப்படி செய்யலைன்னு குறை சொல்ல மாட்டீங்களா? அடிக்கடி கூறுவதுண்டு.
யார் அவர் உங்களுக்கு அப்படித்தானே? இனிப்பு கலவரத்தவர்களும் வைத்து விடுவேன். சிறப்பான வாழ்த்துக்கள் செய்யாமக்கு. இனிப்பு கலவரத்தவர்களுங்க இனிப்பு கலவரத்து சாப்பிடுறீங்களாமே நாங்க. இளையோர் சொன்ன வரும். நீங்க தான் எடுத்து சாப்பிடுறீங்க. ஓ நான் சாப்பிடுங்க. அது இப்போ இருக்க விருப்பம் மாதிரி அடிக்கடி ஏதாவது இல்ல 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 நீங்க சாப்பிடுற இல்லையா? வேற எல்லாம் சாப்பிடுது. அதனால நீங்க என்ன சொல்லிச்சுன்னா மணிவண்ணன் அண்ணா தான் சாப்பிடுவாரு. அப்பா தான் எடுப்பாரு. உங்களை சாப்பிடு. அவர் பக்கெட் எடுத்தாலும் வராது, 1-2 எடுக்கலாம். இது காலவை பார்த்தாலும் டிவி பார்த்து அவளா முடிஞ்சிடும். பக்கெட் ஃபுல்லா முடிச்சா என்ன செய்யற? அப்ப பேசுறதுதான் நேரம் முடிஞ்சது. அதை தாண்டி ஜெய்சந்தி குறிப்பா நேரம் முடிஞ்சது. இது எக்ஸ்ட்ரா பக்கெட் ஃபுல்லா வடிவா சொல்லுங்க. சாந்தினி அவர்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரங்கனவர்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கும் தர்ஷினி. நாங்க நல்ல உற்சாகம் சாதனையாக்கா. எங்க நித்திரையா போயிட்டீங்களா? அப்போது கூப்பிட்டோம். மன்னிக்கவும், நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, அது தொடர்பான ஒரு கோல் வந்து நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு தர்ஷினி. அப்ப அதுக்கு எப்படி போறது என்று சொல்லி எல்லாரும் 2-3 போன் வந்துட்டு அதுக்கு இணைந்தமைக்கு நன்றி. திருப்பி கேளுங்க என்ன ஒருக்க எங்களுக்கு நேரமாகுது. மற்ற நிகழ்ச்சியும் இருக்கிறது. கொஞ்சம் மாறுவாருக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வேகமா இணைந்து கதைச்சிருந்தீங்க. மிக சிறப்பான நன்றி. நன்றி வணக்கம். நன்றி. சரி, இப்ப லோஜினி அப்படி தெரியும் தானே? நன்றி அவர்களுக்கு மட்டும் தெரியாத இருக்கும். அதாவது ஒரு எழுத்து இப்ப ஆனாண்டா ஆனாவிலேயே ஆரம்பிக்கணும் எல்லாம். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரி. அந்த எழுத்தை மட்டும் சரியா? நான் முதல்ல இணைஞ்சு கொள்ளுறேன். நான் அயன் பிடிக்க போறேன். நான் முதல்ல இணைஞ்சு கொண்டுட்டு நான் வாரேன். இணையலாமா அப்படி மாணியக்கா? சரி வாங்க. இந்த நேரம் லோஜினிக்கும் நன்றியை கூறிக்கொள்ளணும். பாவம் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தது இந்த நேரத்தில். சரி, உங்களுக்கான எழுத்தே நாம் சாந்தினிகளுக்கு. இடபம் என்றால் எருது, நெருப்பு, எரிவு, எரிதல். ஓகே. உமிழ்நீர், எச்சில். பல்லுக்கான ஒத்த சொல் பல்லா? பல்லோ பாஸ்ட். அடுத்தது உங்க கிளர்ச்சி, எழுச்சி, இகழ்ச்சி, ஏனாவில இகழ்ச்சி, எரிச்சி. இகழ்ச்சி. அடுத்தது வேலிக்கான ஒத்த சொல் எல்லை. எல்லை என்று போட இல்லை, வேற ஒன்று போட்டுக்கிறேன். நான் சொல்றேன் பிறகு. நினைப்பு. திருப்பி வாணியக்க சொல்லுங்க. நினைப்பு, நினைப்பு, நினைப்பு. எண்ணல், எண்ணல், எண்ணம், எண்ணம், எண்ணம். எண்ணம் என்றால் வராது தானே வாணி? எண்ணம் எண்ணம் என்றால் கருத்து என்ற சொல்லுதான். நினைக்கிறது, எண்ணுறது, சிந்திக்கிறது, யோசிக்கிறது. இல்ல, அவ முதல் சொன்னது சரியே இருக்கும். சாந்தினி சொன்னவர் இல்ல இல்ல எண்ணல் என்று சொன்னவா, அதுதான் சரியா இருக்கும். இல்ல இல்ல எண்ணம் என்றாதான் கருத்து வாணி. அழகு, எழில். சரி, வாழ்த்துக்கள். நன்றி. 3க்கு வரையில வாணியக்கா சொல்லுங்க. அது எனக்கு என்னங்க? பல்லுக்கான ஒத்த சொல் எயிறு. எயிறு யானை எயிறு ஏதோ ஒன்று சொல்லி இந்த சொல்லு எங்கேயோ வந்தது, ஏதோ பாட்டில் என்னத்துல வருது. எயிறு இல்ல இல்ல, யானையோட பல் ஏதோ எங்கேயோ எயிறு என்ற சொல்ல கேள்விப்பட்டிருக்க வாணியக்கா. அடுத்தது வாணியக்கா இன்னொன்று நான் விட்டேன். இகழ்ச்சி என்றால் எள்ளல், எள்ளம்.
எள்ளம்மா இல்ல எள்ளல் எள்ளி நகையாறுன்னு சொல்லுவினம். எள்ளி நகையாறு. ஓகே ஓகே ஓகே. அது எள்ளல். அடுத்தது Okay, வந்து வேலிக்கான ஒத்த சொல் எயில். ஏனா ஈனா இல்லைன்னா எயில். எயில். ஓகே ஓகே. 3. ஓகே. நன்றி வாணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். எயில். எயில். ஓ அதான் பார்த்துக்கொள்ளலாம், பார்க்கணும். ஓகே, தெரியாத சொல்லுகள் தானே, நல்லது. என்னமோ சொல்ல அந்த சொன்னீங்கள் இதை எயில விட வேலிக்கு என்னமுண்டு. இப்ப அவருக்கு சொன்னதே ஒருக்கா திருப்பி அந்த மறுபடியும் பல்லுக்கு சொன்னவாங்க எயிறு கண்டு எயிறு. பல்லு பல். ஆமா ஆமா, பல்லுக்கு எயிறு. ஓகே ஓகே, சரி. வேலிக்கு எயில். சரி, நன்றி. ஓகே, நன்றி வாணியக்கா. நன்றி, மிக்க நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருக்கேன், கேட்டு வேலை செய்கிறேன். நாளை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 வாணியக்கா. அடுத்தது ஜெயான் சொல்லலாம். ஐயோ இது கொஞ்சம் பாரன். ஓகே, பாட்டு போதும். அவர் என்னண்டா எழுதி அனுப்புறது. ஆமா, சில நேரம் அந்த அப்ப அது கொஞ்சம் எனக்கு என்னமண்டா நினைப்பு. ஓகே, அதுவும் இருக்குத்தான். அதில் சரி, உங்களுக்கானது நீங்க வராதபடி நான் பழசைய கேட்குறேன். ஓகே, ஆவன். உங்களுக்கானது ஆவண்ணாவா? ஆவன். ஓ, விசும்பு என்பதன் ஒத்த சொல். விசும்பு என்பதன் ஒத்த சொல். ஆதங்கம். மேல பாருங்க, அந்த வந்துட்டு. சரி, ஹலோ, அவர்கிட்ட கேட்குறேன். ஓகே ஓகே. அமுதம் என்பது ஒத்த சொல். அமுதம். கடவுளே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓ, பயமா இருக்கு, பயமா இருக்கு. அதுதான் இப்ப போட்டு பிடிக்கிறா உள்ள. அமுதம் என்பது ஒத்த சொல்லலாம். இது வருமா? நீங்க சொல்ல மாட்டீங்க. அடுத்தத கொடுங்க. தெரியாத தராதீங்க. நிறைய என்பதை வேறு எப்படி சொல்லலாம்? நிறைய 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 நிறைய. இதுவும் எனக்கும் டவுட் தான். பசு என்பதை வேறு எப்படி சொல்லலாம்? பசு என்பதை அதுக்கான ஒத்து சொல்லிருக்கு தான் நிறைய. என்ன யாரும் யோசிக்கிறீங்க? பசு பசு. உங்களுக்கான எழுத்து என்ன? அதான் பொன். பொன் பொண்ணுக்கான இன்னொரு சொல். பொண்ணா? பொன் பொன் போனா பொண்ணுக்கு புது சொல்லா இருக்குது. எல்லாம் புது சொல். இதெல்லாம் புது சொல். எல்லாம் புதுசு, எனக்கும் புதுசு. ஆபரணம். ஆஹா, மறுப்பு கூறல். அது எப்படி சொல்லலாம்? மறுப்பு கூறல். அவ சொல்லாட்டி நான் பிறகு அந்த சொல்லி சொல்லி பாக்குறேன், அது சரியோ தெரியல. அதுதான் அடுத்த சொல்லுங்க. எனக்கு இது இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதானே இது. சரி, அடுத்தது தானா மாலை என்பது எப்படி சொல்லலாம்? நகை நகை நகை. நகை மாலை பொழுதும் இருக்கு. ஆபரணம். ஆபரணம் நகைக்கு இல்லை, நகைகளில் ஒன்று. நகைகளில் ஒன்று. அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கோ தெரியல. நோயின்மை. நோயின்மை, நோய் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்பவும் சொல்லுவோம் நாங்கள் இப்படி இருக்கிற ரெண்டு. ஆரோக்கியம் இல்லை.
ஆரோக்கியமின்மை. ஆரோக்கியமின்மை இன்மை வராதானே ஆரோக்கியம் தானே வரும் அக்கா. நோய் இன்மை உண்டு சொல்றீங்க. இன்மையெல்லாம் நோய் இல்லாம இருக்கிறோம். ஆரோக்கியம் இன்மை. ஆரோக்கியம் தான் வரணும். இல்லாமல் இருப்பது ஆரோக்கியம். நோய் நோய் இன்மை, நோய் இல்லாமல் இருக்கிறது. நோய் இன்மை என்ன நோய் இல்லை. அப்ப ஆரோக்கியம். அடுத்தது பேரொளி. பேரொளிக்கு உங்களுக்கு கண்ட இதுகள் வந்து சேர்ந்து இருக்குது இவ்வளவும். எனக்கு இப்பெல்லாம் புதுச்சா இல்ல அநேகமா இதெல்லாம் புது சொல்லு. இப்ப இதுல உண்டோ ஆதங்கம் மட்டும் வருமல்ல வாணி? இல்ல அமுதத்துக்கு என்னன்னு சொல்லுங்க. அமுதத்துக்கு தெரிஞ்சவர்கள். இல்ல எனக்கு அது தெரியும். ஆகாரம் இல்ல அவர் போட்டுக்கிறார் ஆவி தானே. ஆவியா இந்த வாரம் மடம் வரும். ஆவி வராது. ஆவி என்றா ஆன்மா. ஆவி இல்ல வாணிக்கு அது லீனா சின்ன லீனா கண்ணாடி போட்டு பார்த்தேன். நீங்க பாருங்க நான் இதை போட்டுக்கிற வாணிக்கு உங்களுக்கு அடிச்சு போட்டு சொன்னாரு. அமுதம் அமுதம் ஆலி என்று சொல்லி இருக்குது. அமுதத்துக்கு சோறு வராது. அமுதம் என்றால் தெரியாது எனக்கு அதுல என்னென்ன இருக்குன்னா வாணிக்க நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன் பாருங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு என்னென்ன சொல்ல நான் அதுல தேடித்தான் எடுத்தேன். ஆலி என்றது ஒரு பெயர் சொல். அதுல ஆலங்கட்டி தலை மலைத்துளி ஆலங்கட்டி பாத்துட்டேன். நான் சும்மா போட என்னடா தெரியும் தானே எல்லாரும் தெரியாது. அது வித்தியாசமா இருந்தபடியே தான் அதை போட்டேன். அது சில தேடித்தான் மணிக்கா எடுத்துறேன். சில சொற்கள் இப்ப டாக்டர் சின்ன சின்ன சொல்லி வைக்க தெரியும் தானே எல்லாருக்கும். அதனால புதுசா சொல்ல பாப்பம் பண்ணிட்டு தான் அப்படி எடுத்தேன். முதல் முதல் ஜெயாக்கா வந்திருக்காங்க. இல்ல ஆதங்கம் சொல்லுக்கு என்ன வாணி அந்த என்ன ஒரு சொல்ல ஆதங்கம் நிறைய 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 என்பதை ஆற என்று சொல்லலாமா? ஆற 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 ஆவனட்டானா அதான் நான் எல்லாம் எழுதி நான் வாணிக்கு எழுதி வச்சிருந்தேன். அதை டைப் பண்ணி போடுவோம்ன்றதுக்காக தான் பேருந்து இல்ல ஆவன்னா சின்ன டானா வரும். அதுக்காக தான் பேர் இன்றைக்கு எல்லாம் டைப் பண்ணி போட்டுட்டான். அவ்வளவு எழுதி வச்சு படம் எடுத்து போடுவோம். இதுல என்ன உடம்பு நான் என்ன உடம்பு என்ன சும்மா இருந்து இதை பாக்குறானே. உள்ள இருக்கிறவரும் வாரவர் 3 மாதத்துல எங்களுக்கு வந்து டியூஷன் கொடுக்க தெரியல. பசு என்பதை ஆண் என்னும் சொல்லலாமாம். அவன் இன்னென்ன 3 சொல்லி என்ன அது ஆண் இல்லை இது ஆண் இல்ல அது ஆண். அது வந்து பசு பசு பசு. அடுத்தது வந்து பொண்ணுக்கு ஆடகம். ஆடகமண்டா பொண்ணு அது சரி ஓகே. அடுத்தது சரி செல்வக்கா சொல்லுங்க மரப்பு கூறல். நீங்க போட்டிருக்கிற ஆணையா ஆணை என்று வருமா? மரப்பு கூறல் மரப்பு கூறல். நான் ஆவல் அல்லது இதைத்தான் யோசிச்சு பார்த்தேன்னா ஆதங்கம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. உங்கள்கிட்ட இருக்குதானே ஆரம்? அதத்தான் நான் கிளி என்று சொன்னேன். நான் கேட்கறது அவர்கிட்ட இல்ல முதல் வந்தவ நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் புஷ் அப்படி சொல்லுவோமா? இது ஒரு நிமிஷத்துக்குள்ளதான வாணி நீங்க சொல்ல விடுறது. இல்ல இது நான் 1 நிமிஷம் சொல்ல இல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சரி ஓகே. சரி நோயின்மை ஆரோக்கியமா சொல்லியாச்சு. ஆரோக்கியம் சொன்ன மற்ற பேரொலி. பேரொலி பேனா டோனா லீனா பேரொலிக்கு ஆரவாரம். நல்ல வெளிச்ச பிரகாசமான ஆரவாரமா ஆரவாரம் ஆரவாரம்
பேரொளி வந்து ஆரவாரம். ஆரவாரத்தோட ஆரவாரம்ன்ற கூச்சம் அதுக்கும் சேர்த்து வரும் என்ன கூச்சம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பேரொளி ஆரவாரம் கலாலப்பா இருக்கு ஆரவாரப்படுறன்னு சொல்றதுதானே ஆரவாரம் அமர்க்கலாம் என்ன சொல்லு சொன்னீங்க இப்ப ஆரவாரம் ஆயிருக்கிற இப்ப சந்தையில் நடக்கிற இடம் எல்லாம் ஆரவாரம் கூட்டங்கள் ஆரவாரப்படுகிறோம்னு சொல்லான்னு சொல்லி ஆரவாரப்படுகிறோம் இது அமளி ஆடம்பரம் என்ற சொல்லும் அதுல வருது என்ன நான் அதுல இந்த ஒரு சொல் பழமொழி அதுக்குள்ள போயிட்டு தெரியாத சொல்லத்தான் அதுல எழுதினேன். பேரொளி என்றா ரெண்டு சொல்லும் இருக்கு ஆரவாரம் ஆடம்பரம் ரெண்டும் பேரொழியை கண்டார் என்று சொல்றது நாங்கள் இந்த இயேசு பேரொழியை கண்டார் என்று சொல்றது அது ஒலிக்கு ஒலி சத்தம் இருக்குதானே லீல வித்தியாசம் வரும் ஒலி 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 அது வித்தியாசம். நீங்க எத்தனை ரெண்டு அனுப்பினீங்க இல்லவா நீ மிச்சம் எழுதி டைப் பண்ணி அனுப்பி இருக்கிறேன் நீ மெத்தது ஈனாவில என்ன பயப்படுத்துறீங்க டைப் பண்ணினது பழைய வந்தது ஏற்கனவே வந்தது அது இல்ல 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 ஒரு சில சொல்லு அதுக்கு வந்திருக்கலாம் ஆனால் எல்லாம் வராது வாணி இதுவும் டுடே 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 சரி ஓகே அதுக்குத்தான் அதுல நான் போட்டுக்கிறேன் அதுல முதல் எழுத்து ஒன்றுக்கு மட்டும்தான் அதுல ரெண்டு எழுத்து மாறுது மற்றது எல்லாத்துக்குமே முதல் எழுத்து மட்டும்தான் மாறுது ரெண்டாவதுல இருந்து கேளுங்க இல்ல ஒன்றுல இருந்து கேட்கல தானே அதுல ஆனா ரெண்டும் வருது உப்பெண்ணாவும் வருது உம்மெண்ணாவும் வருது அதுதான் முதல் எழுத்துல ரெண்டு எழுத்து முதல் எழுத்து இருக்கு தானே அதுக்குள்ள ஒரே எழுத்து தான் இல்ல அது இந்த குறிப்பு நான் மேல போட்டுக்கிறேன் ஏதாவது ஒரு சொல் நாங்க ஒரு சொல்ல சும்மா சொல்லி போட்டு அந்த சொல்லில வந்து முதல் எழுத்து அல்லது வேற மூன்று எழுத்து சொல்லு அதுல வந்து ஒரு எழுத்து மாறும் மூன்று எழுத்து சொல்லிதான் வரும் எல்லா சொல்லுமே மூன்று எழுத்தா தான் வரணும் ஏதாவது ஒரு எழுத்து மாறுமா அது அடுத்ததுக்கான அப்படி வராது முதல் எழுத்து மட்டும்தான் மாறும் அது மாறும் என்னடா எடுக்க இது சுவமா இருந்துச்சு அப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டேன் சரி ஜெயராஜன் அவர் எழுத்து என்ன மற்றவர் யாரு நேம்ஸ் அவர் எழுதி கேட்டேன்னா அவர்கிட்ட உங்களுக்கு அந்த ஒரு சொல் சரியா அது வந்து முதல்ல வருது அம்பு ஓகே அந்த ஒரு சொல்லன்றது நேவிசண்டி ஒரு சொல்லன்றது அம்பு அம்பு அந்த மூன்று எழுத்தையும் வச்சுதான் நீங்க மற்ற எழுத்த ஊகிக்க போறீங்க நீங்க ஏதாவது ஒரு எழுத்து வரும் சரியா இப்ப உங்களுக்கானது குறிப்பு ஊர்வன ஊர்வன மூன்று எழுத்துக்குள்ள ஒன்று வரும்னு சொல்றீங்களா மூன்று எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து மாறும் இங்க வரும் மாறி வரும் இப்ப ஒரு சொல் வந்து அம்பு சொல்லிட்டோம் சும்மா சொல்லிட்டோம் நாங்க அம்புன்னு சொல்லிட்டோம் சரியா இப்ப அந்த இதுல இருந்து அந்த அந்த மூன்று எழுத்துக்குள்ள இங்கால ஏதாவது ஒரு எழுத்து மாறணும் அரவம் அரவம் அப்படி வராது உங்களுக்கு கொண்டு ஆனாவரம் வரும் இல்ல உம்மனாவரும் பூனாவரும் அப்ப ஏதோ ஒரு எழுத்து இங்க இருக்கும் அப்ப அதான் அம்புன்னு சொன்னீங்க நான் அரவம் பாம்ப சொல்றேன் அரவம் அப்படி வராது இல்ல இல்ல நேவிசண்டி ஒரு நிமிஷம் வாணிக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் வாணிக்கா சொல்லுங்க எக்ஸாம் சொல்லுங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஒரு நிமிஷம் அம்பு என்ற சொல்லு உங்களுக்கு திட்டு மிச்சம் ரெண்டு எழுத்தும் வரும் நீங்க ஒரு எழுத்து தான் சேர்க்க போறீங்க ஒரு எழுத்தை விட்டுட்டு ஒரு எழுத்தை சேர்க்க போறீங்க அந்த அம்புல இருக்கிற ஒரு எழுத்தை விட்டுட்டு ஒன்றை சேர்த்தீங்கன்னா அது ஒரு ஊர்வனவா வர வேணும் சரி சரி ஓகே நீங்க சொன்ன அதுக்குரிய மறுபெயரை சொல்லி பாருங்க இப்ப பூவில் இருப்பது பூவில் பூ பூ அரும்பு இல்ல அரும்பு பாம்பு அரும்பு பூவாவது அரும்பு பூவு பூவோட இருப்பது இத பிடிச்சுதான் பாம்பன்னு சொன்னதுக்கு அதுல இருந்து ஒரு சொல்லு மாறும் ஒரு எழுத்து மாறும் ஒரு எழுத்து காம்பு
காம்பு. சரி, கையில் போடுவது. கையில் போடுவது. காப்பு. ஒரு கருவி. கருவி. நீங்க அடிக்கடி சொல்றது இது. சரி, அடுத்தது சாப்பாட்டுக்கு முக்கியம். சோம்பு. சாப்பாட்டு முக்கியம் சோம்பு. இங்க ஆளுங்க இல்ல காப்பு என்று சொல்லேக்கல அப்படி உம்மன்னா பூனா மாறாதானே என்ன வாணி? காம்பு. உம்பனா பூ. உம்பனா பூ. ஏதோ ஒரு இது வருதாரு உங்களுக்கு. பூனா வரும், உப்பனா வரும், ஏதோ ஒன்று இங்கே வரும். சாப்பாட்டுக்கு முதன்மையானது. சமையலுக்கு. சரி, சொல்லிட்டா. தவறு என்பதன் ஒத்த சொல். தவறுக்கா? எஸ். தப்பு. மேகமூட்டம். மேகங்கள் மூட்டமா இருக்கிறது என்ன சொல்றது? தண்ணி போட்டால். தண்ணி போட்டால். இது தண்ணி அடிச்சால். அடிச்சால். தண்ணி அடிச்சால். அப்பு. அது வந்து அப்படி சொன்னா வருது பதில். சரி, வாழ்த்துக்கள். நீங்க ஒன்று சொல்ல. ஒரு கருவி. அது என்ன மணிங்க? அது தெரியல. குரங்கு. குரங்கு. ஒரு கருவி. கருவி இல்ல இல்ல, குரங்கு இழுக்கிறது. குரங்கு இழுக்கிறது. ஆப்பு. ஆப்பிளுத்த குரங்குன்றவே இல்ல. ஆப்பிளுத்த குரங்கு. கருவி ஏண்டா அம்மி சொல்றேன். இல்ல இவ்வளவு சொல்லிட்டாங்களா பதில்? ஆப்பு. ஆப்பு. ஆப்பா. கருவி. அம்மி அப்ப கருவியா மாறினது. மிக்சரா மாறினதுல இருந்து மாறிட்டு போல. சரி, வாழ்த்துக்கள். எல்லாம் சொல்லிட்டீங்க ஒன்றை தவிர. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு ஜட்ஜி. அதுக்கு சொல்லுங்க வாணியக்கா. முதல் எழுத்து மட்டும்தான் மாறும் சொல்லுங்க. இது முதல் எழுத்து மட்டும்தானா? தர்ஜினி மட்டும். மற்றாக்கள் வாயை மூடணும். இது வந்து படம். படம். சரியா? உங்களுக்கான அது குறிப்பா வருது. உங்களுக்கான சொல் ஒரு பொருள். கடகடன்னு சொல்லணும். அடுத்தது கால். கயிறு. கயிறு. வடம். இறந்தவர். சடா. கோயில். கூட. என்ன உங்களுக்கு குறில் வந்து அங்க வருகிறது. வாத்தியம். வடம். இல்ல. வாத்தியம். கடா. படிப்பது. 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 தெரியல. இது நடியில் வரலாம். அப்படியா? படிப்பது. வேற சொல்லி தெரியும். நடஎழுத்து மாறுறோம். இது சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு நேர்ச்சி நடத்தல ஆலோசனை. வரைவது. தெரியல. சரி, ஒரு பொருள். குடா. கால். பதிப்பது. கால் பதிப்பது. கடா. சரி, வரைவது. கடா. சரி, வாழ்த்துக்கள். சூப்பர். மட்டும் சரியா? அப்படியா? முதல் எழுத்து மட்டும்தான் மாறும். உங்களுக்கான ஒரு சொல் வந்து கண்டு. சரியா? கண்டு. கண்டு. ஓ சரி, வருகின்றது. தயவு செய்து மற்றார்கள் கொஞ்சம் சும்மாருங்களா சொல்லாம. பூச்சி. வண்டு. சாப்பிடுவது. வண்டு. அங்க ஆளுங்க வருடம். என்ன செய்றீங்க? வருடம். ஆண்டு. பறவைக்கு
இருப்பது. சொண்டு. மரத்தில் காணப்படுவது. தண்டு. கறிக்கு போடுவது. கோயிலில் செய்வது. உங்களை தான் சரியா செய்வதா? உங்களை தான் சரியா வந்திருக்குது. கோயில் செய்வது. கோயிலில் தொண்டு. தொண்டு. மகாபாரதத்தில் வருபவர் ஒருவர். பாண்டு. அடுத்தது சாப்பிடுவது. இது இது சாப்பிட்ருப்பீங்க, இப்போ சாப்பிடாட்டாலும் சாப்பிட்றது சொல்லலாம். உண்டு. நீர்வாழ் உயிரினம். நீர்வாழ் நண்டு. அது இடையில சொன்னேன் நான் உங்களுக்கு. கேட்கல. சரியா, வாழ்த்துக்கள், சூப்பர். இல்ல சாப்பிடுறது வராது வாணி. சாப்பிடுறதுக்கு நண்டு இல்ல திண்டு சொல்லுவீங்க. திண்டு அதான் நண்டு சொல்லு. சாப்பிடுறதுக்கு உண்டல் வரும். உண்டுறதுக்கு சொல்றதானே அது ஒரு ஒத்த சொல்லு. இது சாப்பிடுவது. சரி, ஓகே, நன்றி. நன்றி நன்றி. ஒரு சொல்ல யாருக்கு? அடுத்தவர் யாரு? எனக்கு கேளுங்க. சரி, உங்களுக்கான ஒரு சொல்ல அகம். சரியா? பறவை. பாம்பு. ஆனா மட்டும் மாறணும் என்ன? ஆனா மட்டும் மாறணுமா? முன்னெழுத்து மட்டும்? இல்ல 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 இல்ல. காகம். ஏதோ ஒரு எழுத்து இருக்கும். என்ன சொல்றீங்க? முதல் எழுத்த மட்டும் முதல் எழுத்து மட்டும் தான் மாறும். சரி சரியா. பறவை. இல்ல நீங்க பாம்புக்கு நாகம், பறவை கூ. இல்ல இல்ல கூகம். குறிப்பு. தெரியுது. மற்றவை சொல்லிக்க. ஒன்று. குறிப்பு. ஒன்றுக்கான ஒத்த சொல். வானம். நீங்க சொன்ன சொல்லியா நான் மறந்துட்டேன். வானமா? வானம். பாவண்ணா. வானம் மேகம். உடல். தேகம். பகுதி. தண்ணீர். தண்ணீரா? தண்ணீர். தாகம். தியாகம். சரியா. இம்மை. ஒத்த சொல். இம்மைக்கான. இம்மை மறுபடி. சரியா. சரி, அதுக்கானது என்ன வாணி அந்த சொல்ல என்ன? ஈகம். ஈனா கானம். மற்ற ஒன்றுக்கு பகம் உண்டு வருமல்ல. பகுதிக்கு பாகம். பகமா வரும். இல்ல, பகுதி பாகம். பகுதி என்று சொன்னோம். ஓகே. தியாகம். ஈகம். அடுத்தது பறவை. என்ன சொல்லாம விட்டீங்க ராஜினி? காகம் தெரியாதே. கூகம் என்றாலும் ஆந்தைக்கு சொல்றேன். காகத்தை மறந்துட்டேன். கூகம் தான் சொன்னான். சரியா. அந்த நேரம் அடுத்தவர் யாரு? எனக்கு தெரியல. உண்டு எனக்கு என்ன மாதிரி. சரி, உங்களுக்கான ஒரு சொல்லும் மட்டு. சரியா? மட்டு. மட்டு. குறிப்பு. சரி, சாப்பிடுவது. லட்டு. சரி, சாப்பிடுவதற்கு. சாப்பிடுவதற்கு தேவையான ஒன்று. வட்டு. வட்டு. தட்டு. ரெண்டும் எடுக்கலாம். தட்டு. கோப்பையை சொல்றது வட்டு. வட்டு என்றாலும் அது கறி. கறியா? கறி எப்படியும் சொல்றது ஒரு சமையல் முறை தான். இது சாப்பாடு, ஒரு உணவு. என்ன கறி? மட்டும் தான் வேற ஒண்ணு என்ன அதுல வட்டு.
அடுத்தது பாதுகாப்பு. புட்டு வாணி அதுக்கு சரி, கதவுக்கு ஒரு பாதுகாப்பன் ஒன்று. பூட்டு அந்த உடையக்குள்ள ஒன்று அதே ஒருக்கா திருப்பி சொல்லுங்க ஒன்றுக்கு நான் சொல்லு. அடுத்தது ராகம். பூட்டு சேலை. ராகத்து சேலை. சேலைக்கு சாந்திரி. பூவுக்கு முன்னாடி வருவது மொட்டு. துப்பாக்கி. என்ன வரும் அது? துப்பாக்கி. துப்பாக்கிக்கு என்ன வரும்? துப்பாக்கி வந்து சரி, அதாவது ஒரு ஒரு மிருகத்தை என்ன செய்வாது துப்பாக்கியால? சுடுறதா? சரி, வேற ஒன்று இருக்குது. சரி, காரணம். ஒரு பொய்யா காரணம் சொல்றது. பழமொழி எல்லாம் இருக்கு. ஒன்று செய்யலண்டா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கல்லோ, அதுக்கு என்ன சொல்றது? மழுப்பு செய்கிறது. பட்டு வருமா? சரி, நகத்தை வெட்டு. அடுத்தது காரணம். ஒரு காரணம் சொல்றேன் தானே. இப்ப நான் இன்றைக்கு இது செய்யலண்டா ஏதோ ஒன்று சொல்றேன். நான் இதை நான்லாம் செய்யல என்று சொல்றோம். எனக்கு அது போய் புரியல, தெரியலப்பா. நீ யோசிக்க முடியல. சொல்லுங்க பாப்போம். வேலைக்கல்லிக்கு புல்லாகதான் ஏதாவது சொல்லுவீனா? சேலைக்கு பட்டு வரும். சேலைக்கு பட்டு. பூவுக்கு முன்னாடி வருவது அதான் மொட்டு சொன்னா சொல்லிட்டீங்க. அப்ப எது சொல்லல நீங்க? கறி. கறிக்கு என்ன சொன்னீங்க? ஒரு வகை கரியல்ல ஒரு வகை. நான் சொல்லட்டா? சரி, சொல்லுங்க. கூட்டுக்கறிங்க. சரி, கூட்டுக்கறியா? ஓகே, அது ஞாபகத்துக்கு வரையில உடனே. ஓகே, சரி. அடுத்தவர் யாரு? ஜெசியா. கூட்டுக்கறி. ஓகே. ஜெசிக்கானது ஒரு சொல் தள்ளி தானா இல்ல நள்ளினாவா? தள்ளி. ஓகே. பாடசாலை ஒத்த சொல் பள்ளி. முருகன் என்றதும் பள்ளி. கொலுசு. பாட்டு இருக்கு. பரீட்சை. என்ன சொல்? என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். கொலுசு இல்ல, அந்த சொல் தள்ளியா? சொன்னீங்க பள்ளி பள்ளி என்று சொன்னீங்களா? பாத்துல பாருங்க, பள்ளிய சொன்னீங்க. அடுத்தது திருடி. அப்படி சொல்லலாம். கள்ளி. ஒரு வகை செடி. அது ஒரு வகை செடியும் கள்ளி இல்ல, இன்னொன்று புள்ளி. நெருப்பு. நெருப்பு கள்ளியா? நான் இப்படி சொல்லி நீ கண்டுபிடிக்கிறேன். சில நேரம் டக்கண்டு உடனே ஞாபகத்துக்கு வராது. சுள்ளி. கொள்ளி. சுள்ளி. நெருப்பு கொள்ளி. சரி, கொலுசு. என்னத்துல இருக்கு கொலுசு? எதனால செய்யப்பட்டிருக்கு? அடுத்தது பரீட்சை. பரீட்சை என்னதுக்கா படிக்கிறீங்க? எதை எதிர்பார்ப்பீங்க? சரி, வாழ்த்துக்கள். பாடசாலை பள்ளி, முருகன் வள்ளி, கொலுசு வெள்ளி, பரீட்சை புள்ளி, திருடி கள்ளி, செடி புள்ளி, நெருப்பு கொள்ளி. அது வாழ்த்துக்கள். சரி, ராஜினியாக்கா வாங்க. சாந்தினியும் தந்தாச்சு. சரி, ஜெயரட்சணக்கா நீங்க செய்ய இல்லைண்ணா? ஓகே. ஒரு சொல்லலாம் உங்களுக்கான தட்டி. ஓ, விரலில், கால் விரலில், நெட்டி, அடுப்பில், சட்டி, தண்ணீர், தொட்டி,
ஒட்டி. ஒரு வேர். வேறு சொல்லுவீங்க. ஒரு வகை மீன். மீனின் பேர் ஒட்டி ஒட்டி ஒட்டி. எதுக்கு? ஒட்டியும் சொல்லலாம். ஒட்டி மட்டியும் பெரும் என்ன? மட்டியும் பெரும். மீன் வகை. மட்டி மீன் இனம் இல்லை. மட்டி மீன் மட்டி வர்றது. அடுத்தது மாடு. அதில் எப்படி சொல்லலாம்? கூட சேர்ந்த மாடை, மாடுகளை என்ன மாடு கூட்டத்துக்கும் குட்டி. நகை, நகைப், நகைப்பட்டி. பால், பால்பட்டி. பால் 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 குட்டியா. ஆண்கள் ஆடைகளில் ஒன்று. வேட்டி. பந்தயம், போட்டி. போட்டி. சரி, இப்போ எதுக்கு சொல்லலை? ஒன்றுக்கு சொல்லலையாக்குமா? வேருக்கு சொல்லல வாணி. வேறு சொல்லல. பாருங்க, ராதாவையும் ஜிவாதியையும். வேருக்கு ஊட்டியா? இல்ல, முதல் மாதிரி அதை படத்தை யோசிங்க. நீங்க தானே தமிழ் மருந்து, தமிழ் மருந்துகளுக்கு வாரது இல்ல அது. ஆயுர்வேத மருந்து. நாட்டு வைத்தியர். நீங்க சொல்ல வேணும். வேருக்கு சரி, சும்மா ஒன்றுமே செய்யாம இருக்கிறவன் எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு வாசம். சிவாஜி கணேசன் பாடுவார். அதான் அதான். மண் மண் மண்டி. அது கருவி மிச்ச வங்காள வாரது. மண் சக, மண் சட்டி. மண் சக ஒரு கருவி. மண் வெட்டி 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 வட்டி வேர். சும்மா வேலை இல்லாம இருக்கிறத வட்டியை பயிர் சொல்றேன் இல்லையா? அடுத்த இது ஒன்று சொல்லலாம். இப்ப ஒன்று யோசனை வருது. எடுப்பது, ஒருவரை எடுக்கிறது. பேட்டி. பேட்டி அது மாதிரி தானே பேட்டி. அது தமிழ் சொல்லா? பேட்டி நேர்காணல் தான். சரி, நேர்காணல் தமிழ் சொல்ல. நேர்காணல் தான். சரி, அப்ப பேட்டி என்ன சொல்? பேட்டி அது என்ன சொல்ல? வாணியக்கா அதுவும் தமிழ் தான். பேட்டி காண்றேன்னு இன்டர்வியூ தானே சொல்றவ. இப்ப ஒரு வாணி இன்டர்வியூ தான் தமிழ் சொல்லு. இங்கிலீஷ் சொல்லு. இங்கிலீஷ்ல பேட்டி வந்து தமிழ் சொல்லு. இன்டர்வியூ. இன்டர்வியூ ஆனால் தூய தமிழ் வந்து நேர்காணல். இன்டர்வியூ நேர்முக பரீட்சை. நேர்முக பரீட்சை. அது ரெண்டுக்கும் வரும் வாணி. ரெண்டுக்கும். அது வேலைக்காக இன்டர்வியூக்கு போறதும் சரி, அது இன்டர்வியூ ஒன்று சொல்றது. இதுக்கும் குட் நைட். குட் நைட். அது கேட்கல நித்திர. ஓகே, குட் நைட். போய் படுங்க. வருங்க. ஓகே, நன்றி. குட் நைட். குட் நைட். நன்றி, வணக்கம். இங்க ஒரு ஆள் இருக்கிறா. முடிஞ்சுதான். சரி, அவ்வளவுதான். நன்றி லோஜினி, சிறப்பான கேள்விகள். நல்லா இருக்கு. நன்றி. நன்றி லோஜினி அக்கா. வாழ்த்துக்கள். நன்றி. நித்திரைக்கு ஒரு கதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, இங்க ஒரு ஆள் இருக்கிற 10 கிலோமீட்டர்ல. அவருக்கு இப்படி சாப்பிட்டு அவ மருந்து சாப்பிட்ட உடனே எங்கேயும் ஆட்டையும் பேர்த்திகளுக்கு போனா எங்கேயும் போனா அண்டை பத்தோட வீட்டுல இப்படி இருந்து இப்படி இப்படி விழுகுறா. தலையா கூட விழுது. அவ கணவர் சொன்னார், இது நான் என்ன எனக்கு கிடைச்ச பரிசாம என்னன்னு இப்படித்தானே எங்க போனாலும் நித்திர ஓடுறான்னு. பிறகு இன்னொரு வீட்டுல வேற கல்யாண நாளண்டா என்னையும் கூட்டி கொண்டு போனவே அவையரை விட்டு அந்த 2 ஆம்பளையில இருந்து சாப்பிடினா இவன் முதலே சாப்பிட்டு இந்த மேசையில இப்படி கைய வச்சு தலையை அப்படி மூடிக்கொண்டு தண்ணிச்சிட்டேன். இல்ல, நானும் அவைக்கு தந்த பரிசண்டா தூக்கிக்கொண்டே போனவர் இல்ல. அப்ப அந்த தண்ணியால தெளிச்சு விடட்டோன்னு சிசி விடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல தான் ஆளும்புறான். என்ன ஆனா அத என்னன்னு கேட்டா, அந்த நித்திர விரைக்க ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷம் கொண்டமண்டா பெரிய நித்திர மாதிரி இருக்கும். எனக்கு இல்ல எல்லாரும் கதைக்கு அந்த சத்தம் கூடி சத்தத்துக்கு அதுதான் நித்திர விரைக்க தெரியும். ராஜினி உண்டகளை தொண்டருக்கு முண்டண்டு தெரியா?
நானும் அப்படிதான். சில வேளை இல்ல எனக்கு 322 ஆரம்பங்க இருந்தாலும் நான் ஒரு பக்கம் சரிஞ்சு படுத்துருவேன். ஏன்னா அது நிச்சயம் சத்தமும் கேட்காதா உங்களோட காக்கள்? எனக்கே இல்லாது. நான் அப்படி இந்த மருந்து போட்டு இருக்கிறதால அதனால நாங்க டக்காண்டு படுத்துறது. சரி, எல்லாரும் குட் நைட். ஓகே, குட் நைட். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மாமி மருமக்களுமாக இணைந்திருந்தோம், பிறகு பின்பு பெரியவர்களாக இணைந்திருந்தோம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.